ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொட்டீனா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க பண்ணுவீங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இன்டர்பிரேட் பண்றதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஹெச். டிஎஸ்ஹெச் நார்மலா இருக்கு அப்படின்னா உங்க தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்ல டாக்டர் எனக்கு டிஎஸ்ஹெச் நார்மலா இருந்தாலும் சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா T4 பண்ணி பாருங்க. T4 கம்மியா இருக்கு, டிஎஸ்ஹெச் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்க தைராய்டு கிளாண்ட் கம்மியா வேலை செய்யுது. T4 ஜாஸ்தியா இருக்கு, டிஎஸ்ஹெச் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்க தைராய்டு கிளாண்ட் ஜாஸ்தியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ T4 நார்மலா இருக்கு ஆனா டிஎஸ்ஹெச் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இதை நம்ம சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இல்லை ஆனா உங்க தைராய்டு கிளாண்ட் கம்மியா தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. இதே டிஎஸ்ஹெச் கம்மியா இருக்கு, T4 நார்மலா இருக்கு அப்படின்னா உங்க தைராய்டு கிளாண்ட் கிளினிக்கலா உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லைன்னாலுமே ஜாஸ்தியா வேலை செய்யுது. இதை நம்ம சப்கிளினிக்கல் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஎஸ்ஹெச்சும் கம்மியா இருக்கு, T4ம் கம்மியா இருக்குன்னா தைராய்டு கிளாண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை ஆக்டிவேட் பண்ற பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கு. அதாவது பிட்யூட்ரி இல்ல ஹைப்போதலாமஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்க ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அர்த்தம். அதை நம்ம ஹாஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் இல்லைன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.